வந்தே மாதரம். இது மு. கருணாநிதி முதலமைச்சர், தமிழக அரசு தலைமைச் செயலகம், சென்னை 19/9/69 விடுத்த அறிக்கை. நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக உழைத்தவர் காந்தி அண்ணல். அவரது தூய்மையான அந்த உழைப்புக்கு முடிவில் பரிசாக கிடைத்தவை துப்பாக்கி குண்டுகள். காந்தியடிகளின் மதுவிலக்கு கொள்கையை பேணி பாதுகாத்து வருவது தமிழ்நாடு. அனைத்து இந்தியாவிலும் குஜராத், தமிழ்நாடு 2 மாநிலங்கள் தான் பூரணமான மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்து வருகின்றன. குடிப்பழக்கத்தினால் ஏழை எளியோரின் குடும்பங்களில் துயரம் குமரிவிடக்கூடாது என்னும் லட்சியத்துக்காக பெரும் பொருள் இழப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு மதுவிலக்கினை அமல்படுத்தி வருகிறது. இந்த பொருள் இழப்புக்கு ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசிடம் நாம் நிதி கேட்டால் அதற்கு கிடைக்கின்ற பதிலும் பரிசும் இல்லை என்பதுதான். பல சத்திய சோதனைகளுக்கு இடையில் காந்தியடிகள் வாழ்ந்து காட்டியது போல் பல பொருளாதார சோதனைகளுக்கு இடையில் நாம் இந்த மதுவிலக்கை அமல் நடத்தி வருவது குறித்து பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளலாம். கலைக்கதிர் வெளியிடும் காந்தி சிறப்பு மலர் சிறந்து விளங்க எனது நல்வாழ்த்துக்கள். ஒப்பம் மு. கருணாநிதி, 22/9/1969. அன்னைக்கு அப்படி சொன்ன கருணாநிதி டக்குன்னு 71 பல்ட்டி அடித்து சாரை கடை திறந்துட்டாரு. யாரும் அதை பற்றி கவலைப்படல. எங்களை மாதிரி சிலர் காமராஜ் தொண்டர்கள், காந்தியவாதிகள், காந்தியோடைய தொண்டர்கள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். விரைவில் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். ஜெய்ஹிந்த்.